ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நேற்றைய தினம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருந்தாங்க. எக்ஸாம் அப்ளை பண்ணுறது கடைசி தேதி 28/2/2024. அது சம்மந்தமாக நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். எப்படி அப்ளை பண்ணுறது, நோட்டிஃபிகேஷன் இதெல்லாமே போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க்லாம் கொடுத்துட்றேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடியது என்னென்னா, இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருந்துச்சு, அதாவது தமிழ் மொழியில் பயின்றதற்கான சான்றிதழ் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா 20% இடஒதுக்கீட்டில் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அப்போது இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்னுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வழிகாட்டு நெறிமுறைகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா தடவை திருத்தி அமைச்சிருக்கிறாங்க. 2010 ஒரு தடவை அரசாணை, 2020 அரசாணை வெளியிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 2021 கூட ஒரு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை தொடர்ந்து இப்போது ஒரு 2/1/2024 இந்த ஜனவரி 2ஆம் தேதி பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் சம்மந்தமாக ஒரு முக்கியமான ஒரு வழிகாட்டு நெறிமுறைகள் அரசாணையாக வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் குறிப்பாக நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா, இன்கேஸ் நீங்கள் படித்த ஸ்கூலோ அல்லது காலேஜோ க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம எங்கே போய் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்குறது, அதற்கான விளக்கம் இந்த அரசாணையில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த இன்ஃபர்மேஷன் முடிஞ்சவங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வெளியிட்ட நாள் பாருங்கள், 2/1/2024. ஸோ 2010ஆம் ஆண்டில் அரசாணை, அதாவது என்னென்ன கீழ்வரும் பணிகள் அப்படின்னா, 2010 இருக்கக்கூடிய அரசாணையில் எந்தெந்த போஸ்டிங்கெல்லாம் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்தால் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இருந்தால் 20% இடஒதுக்கீடு வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அரசாணை 2010 வெளியிட்டாங்க. ஸோ அதை தான் இதில் கொடுத்துருப்பாங்க, 20% இடஒதுக்கீடு. ஸோ இதனை தொடர்ந்து 2020 ஒரு அரசாணையை வெளியிடுறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, எந்தெந்த போஸ்டிங்லாம் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இருக்குது அதெல்லாம் ஓகே. ஆனால் இப்போ ஒரு போஸ்டிங்க்கு டிகிரி தான் குவாலிஃபிகேஷனாக எடுக்கிறாங்க, அல்லது இப்போ குரூப் 4 எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் 10வது எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருக்கணும். அப்போது நீங்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வைக்கிறீங்க அப்படின்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th அப்படிங்கும்போது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரைக்கும் நீங்கள் தமிழில் பயின்றதற்கான சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் அதை பிஎஸ்டிஎம்மாக எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி +2 மினிமம் குவாலிஃபிகேஷன், இல்லை டிப்ளமோ மினிமம் குவாலிஃபிகேஷன், இல்லை டிகிரி மினிமம் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா அப்போது டிகிரி வரைக்கும் நீங்கள் யூஜி டிகிரி வச்சு அப்ளை பண்ணுறீங்க, அதான் மினிமம் குவாலிஃபிகேஷன் அந்த பதவிக்கு. அப்படிங்கும்போது டிகிரி வரைக்குமே நீங்கள் தமிழில் பயின்றதற்கான அந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சா மட்டும்தான் உங்களை பிஎஸ்டிஎம் 20% இடஒதுக்கீட்டில் கன்சிடர் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு சட்ட திருத்தத்தை இந்த அரசாணையில் சொல்லியிருப்பாங்க. எப்போது 2020 வெளிவந்த அரசாணையில். அதுக்கப்புறமா அதில் எந்த மாதிரியான வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். வரையறுக்கப்பட்ட கல்வி தகுதியானது 10ஆம் வகுப்பாக இருப்பின் 10ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வியில் பயின்றிருக்க வேண்டும். நான் சொன்னது வரையறுக்கப்பட்ட கல்வி தகுதியானது 12வது வகுப்பாக இருப்பின் 10வது அதுக்கப்புறம் 12வது வரைக்குமே தமிழில் பயின்றதற்கான பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு 20% இடஒதுக்கீடு உண்டு. அதே மாதிரி டிப்ளமோ வரையறுக்கப்பட்ட கல்வி தகுதி டிப்ளமோவாக இருந்துச்சு அல்லது ஐடிஏ இருக்குது அப்படின்னா அந்த டிப்ளமோவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழில் தான் படிச்சிருக்கணும். அப்போ தான் முழுமையான பிஎஸ்டிஎம்க்கு உங்களை அக்செப்ட் பண்ணி 20% இடஒதுக்கீட்டில் வேலை கிடைக்கும். அதே மாதிரி வரையறுக்கப்பட்ட கல்வி தகுதியானது பட்டப்படிப்பு டிகிரியாக இருக்கட்டும் அல்லது முதுகலை பட்டப்படிப்பாக இருக்கட்டும், பிஹெச்டியாக இருக்கட்டும், ஸோ எதுவாக இருந்தாலும் எல்லா டிகிரியும் நீங்கள் தமிழில் படிச்சிருக்கணும். எல்லா இதுவும் இப்போ தமிழில் படிச்சிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு அலோவபிள், அதாவது எடுத்துக்குவாங்க, 20% இடஒதுக்கீடு கன்சிடர் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு சட்ட திருத்தத்தை இந்த அரசாணையில் 2வது அரசாணை 2020 வெளிவந்த அரசாணையில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கொண்டு வந்த அந்த அரசாணையை எதிர்த்து ஒரு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வருது, இந்த மாதிரி இதை செயல்படுத்தக்கூடாது அப்படின்னு. அதில் பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிருச்சு, ஓகே, இந்த சட்டம் செல்லத்தக்கை தான், இந்தபடி தான் இருக்கணும், இதன்படி தான் நீங்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த சட்டத்தை அமல்படுத்துவதற்கான ஒரு அதிகாரத்தை சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஓகே, இந்த அரசாணை வெளியிட்டிருந்தாங்க பார்த்தீங்களா. ஸோ இதில் சொன்ன மாதிரி 2020 சொல்லியிருக்க அந்த அரசாணை சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை வழங்கிய அந்த தீர்ப்பை செயல்படுத்தும் விதமாக மறுபடியும் ஒரு அரசாணை, திருத்த அரசாணை கொண்டு அதை எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. அதுதான் 2021 கொண்டு வராங்க. ஸோ இப்போ அந்த 2021 வெளிவந்த அரசாணையில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பார்ட் 7ல் இப்போ இன்கேஸ் நீங்கள் படித்த ஸ்கூல் 5வது வரைக்கும் படித்தது அல்லது 10வது வரைக்கும் படித்தது அப்படின்னா, ஒரு சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, 5வது வரைக்கும் ஒரு ஸ்கூலு, 10வது வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படிச்சிருப்போம். 5வது வரைக்கும் படித்த ஸ்கூல் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, 10வது வரைக்கும் படித்த ஸ்கூல் இருக்கும். அப்போ நம்ம 6வதுலேருந்து 10வது வரைக்கும் படித்ததுக்கான பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கியிருப்போம். ஆனால் 1வதுலேருந்து 5வதுக்கு நம்மகிட்ட பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இருக்காது.
அப்படிங்கும்போது நம்ம எங்கே வாங்குறது அப்படிங்கிறதுக்கான ஒரு டீட்டெயில்ஸ் தான் இது. அதாவது நம்ம எங்கே வாங்கணும் அப்படின்னா, மாவட்ட கல்வி அலுவலர், இன்கேஸ் நீங்கள் படித்த ஸ்கூல் மூடியிருந்தாங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர், டிஇஓ ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட போயிட்டு தான் நீங்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கணும். அல்லது முதன்மை கல்வி அலுவலர்கிட்ட நீங்கள் வாங்கணும், அல்லது உரிய ஆஃபீஸர்கிட்ட வந்து நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லி இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கேயும் போவேன்னா டிஇஓ ஆஃபீஸ் போனீங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்தபடியாக நீங்கள் படித்த கல்லூரி வந்து மூடிட்டாங்க, அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அப்போது நம்ம எங்கே வாங்குறது அப்படிங்கிறத பாருங்கள். இதில் என்ன சொல்லியிருக்காங்க, உயர்கல்வித்துறை, வேளாண்மை, உழவர்துறை, மருத்துவம், மக்கள் நல்வாழ்வுத்துறை, கால்நடை பராமரிப்பு, பால்வளம், மீன்வளம், ஸோ இதை சுற்றி இருக்கக்கூடிய இந்த சட்டத்துறை ஆகியவற்றிற்குரிய எல்லைக்குட்பட்ட அந்த காலேஜ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது, அந்த காலேஜினுடைய யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த யூனிவர்சிட்டி கீழே அந்த காலேஜஸ் நீங்கள் படித்த காலேஜஸ் வந்திருந்ததோ அந்த யூனிவர்சிட்டியில் போயிட்டு நீங்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த அரசாணையில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. எந்த ஃபார்மேட்டில் வாங்கணும் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து ஒரு ஃபார்மேட் இருக்குது, அஃபிஷியல் ஃபார்மேட்டு. இந்த ஃபார்மேட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் நான் கொடுத்துட்றேன். நீங்கள் ஸ்கூலுக்கு வாங்கணும் அப்படின்னா இந்த ஃபார்மேட் வந்து யூஸ் பண்ணணும். அதுவே காலேஜில் படித்ததுக்கு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கணும்னா இந்த ஃபார்மேட் வந்து யூஸ் பண்ணணும். கீழே தமிழ்லேயும் இருக்கும், அதுதான் வந்து காலேஜில் படித்ததுக்கான ஃபார்மேட்டு. ஸோ இதில் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.